வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். இந்த புனிதமான ஒரு நல்ல நாளிலே, இந்த புனிதமான வேளையிலே, அருட்பேராற்றல் கருணையினால் தமிழ் ஆனந்த யோகம் அருள் ஆசியினாலும் நம்முடைய தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளை நிறுவனர் ஐயாவை வணங்கி, ஏனைய நிர்வாகம், செயலாக்கம் உள்ளிட்ட அத்துணை அன்பர்களையும் வணங்கி, இந்த இணைப்பிலே இணைந்துள்ள அத்துணை அன்பர்களையும் வணங்கி, இன்றைய புத்தக கலந்தாய்வு தலைப்பாகிய பாலுணர்வும் இறையுணர்வும் என்ற தலைப்பில் உங்கள் பாதம் தொட்டு வணங்கி பயணிக்கிறோம். மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்து பரிணாமத்தில் நாம் ஓரறிவு முதல் ஆறறிவாக மலர்ந்து ஓரளவிற்கு தன்னிலை விளக்கம் பெற்ற வரையில் இந்த சிந்தனை நமக்கு ஒரு அவசியமானதாகிறது. ஆனால் இந்த சிந்தனையிலே தெளிவு பெற வேண்டுமானால் நமக்கு ஒரு உண்மை நிலை தெளிவு வேண்டும். அந்த உண்மை நிலை தெளிவு என்பது பெறுவதிலே மனிதகுலம் தோன்றியதிலிருந்தே பல தடைகள் மேலோங்கிவிட்ட காரணத்தினால் அந்த உண்மை நிலை தெளிவு என்பது ஒரு கானல் நீராகத்தான் இன்று வரை இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கையை ஓரளவுக்கு சிறப்பாக வாழ்ந்து வழிநடத்தி வந்தார்கள். அதற்கு பிறகு இந்த ஆங்கிலேய ஆதிக்கம் என்பது நம்முடைய நாட்டில் வந்தவுடன் அவர்கள் ஒரு வர்த்தக நிறுவனத்தை தான் நம்முடைய நாட்டில் முதலில் தொடங்கினார்கள். கிழக்கிந்திய கம்பெனி என்று சொல்லி தொடங்கினார்கள். காலப்போக்கில் அவர்களே நம்மை ஆளுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நூற்றாண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி வாழ்ந்து விட்டார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்த பொழுது நம்முடைய கட்டமைப்பானது மிக உன்னதமானது, மெய்யுணர்வு சார்ந்தது, அசைத்து பார்க்க கூட முடியாது என்று தெரிந்து கொண்டிருந்தார்கள். மெல்ல மெல்ல நம்மிடையே சில பழக்க வழக்கங்களை புகுத்தி விட்டார்கள். அந்த பழக்கத்திற்கு நாம் அடிமைப்பட்டு விட்டதனால் தொடர்ந்து விளக்க நிலைக்கு வருவதிலே மிக கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதைத்தான் அருட்தந்தை மகரிஷி அவர்களும், விளக்கம் நமக்கு புரிந்துவிட்டாலும் பழக்கம் நம்மை விடுதலை செய்ய முடியாமல் இருக்கின்ற ஒரு நெருக்கடியிலே மனித வாழ்க்கை என்பதே பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே உள்ள ஒரு போராட்டம் என்று கூறுகிறார். அந்த பழக்கம் நம்மை விளக்க வழிக்கு வருவதற்கு தடையாக இருக்கிறது. அவர்கள் அமைத்த கல்வியினுடைய இந்த கட்டமைப்பும் அவர்களுக்கு பணிபுரிய ஆட்கள் தேவைப்பட்டது. குறிப்பாக கிளரிக்கல் கேடர் என்று சொல்லக்கூடிய ஒரு குமஸ்தா போஸ்ட், அந்த நிலையில தான் நமக்கு அந்த கல்வியை கொடுத்தாங்க. அந்த மாதிரி போஸ்ட்டை தான் கொடுத்து நம்முடைய மனித வளத்தையும் சுரண்டி விட்டார்கள். நம்முடைய நாட்டில் இருந்த இயற்கை வளம், மனித வளம் அனைத்தையுமே சுரண்டி விட்டார்கள். சரி, அதோடு விட்டார்களா என்றால் அங்கே உண்மை நிலை தெளிவிற்கான வழி இன்று வரை கிடைக்காதது போல் அதே கட்டமைப்பில் தான் நம்முடைய கல்வி பணியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக பொருள் ஈட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டும்தான் இந்த கல்வி இருக்கிறது. அதை தாண்டி நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு சிக்கல், சிரமம், தடை ஏற்பட்டுவிட்டால் அதிலிருந்து எப்படி வருவது என்பதற்கு கூட
ஒரு வழியை காட்டக்கூடியதாக இல்லை இந்த கட்டமைப்பு. இது ஒரு புறம் இருக்கவும், நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த அமைப்புகளிலேயும் நமக்கு இந்த வழி கிடைக்கிறதா என்றால், அங்கேயும் அந்த அளவிற்கு போதுமானதாக இல்லை என்ற ஒரு நிலைதான் இருக்கிறது என்று இந்த புத்தக தலைப்பிலேயே நன்மணி ஐயாவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை விளக்குவதற்கும், எடுத்துரைப்பதற்கும், வழிநடத்துவதற்குமான ஞான ஆசிரியர்கள், இறை ஆசிரியர்கள் மிகச் சிலரே இருக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாமல், இந்த கல்வியை மக்களிடையே எடுத்துச் செல்லுகின்ற பொழுது, அவர்களுக்கு புரிகின்ற வகையிலே எந்த ஒரு விரசமில்லாமல் இருக்கின்ற ஒரு நிலையிலே தெளிவு பெறக்கூடிய தன்மையை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நுட்பமும் இல்லாத ஒரு நிலையாக இருக்கிறது. அதில் ரொம்பவும் அரிதான அன்பர்களே இருக்கின்ற காரணத்தினால், இது மனித குலத்திற்கு முழுமையாக போய் சேர இயலாத ஒரு ஒரு கல்வியாக இருக்கிறது. அந்த நிலையிலே நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்திலே 4 ஆசிரமம் என்ற ஒரு நிலை இருந்தது. அதாவது ஒரு 25 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரம்மச்சரியம் என்ற ஒரு நிலை இருந்தது. அது ஒரு குருகுல கல்வியாக இருந்தது. அந்த 25 வயது வரையிலே எதிர்கால குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை நுட்பங்களும் அங்கே பயிற்றுவிக்கப்பட்டது. அந்த நுட்பங்களை கொடுப்பவர் அதில் மிகச் சிறந்த ஒரு ஆசிரியராக இருந்தார். அந்த 25 ஆண்டு காலம் அங்கே அவர்கள் உடலைப் பற்றிய ஞானம், உயிரைப் பற்றிய ஞானம், இயற்கை தத்துவ அறிவு, சமுதாய அறிவு, இறை அறிவு, இப்படி பல பரிணாமங்கள்ல எல்லா உணர்வுகளையும் பெற்றுவிடுகின்ற காரணத்தினால், அங்கே உடல் பலமாகிறது, மனம் தெளிவாகிறது, உயிர் வளமாகிறது. இந்த வாழ்க்கையை வாழுவதற்கான தகுதி பெற்ற ஒரு மானிடராக சமுதாயத்தில் இணைத்துக் கொள்ளுகிறார். அப்பொழுது அங்கே குழப்பமில்லை. அந்த அடுத்த நிலையான கிரகஸ்த வாழ்க்கையை மிக தெளிவாக, சிறப்பாக வாழுகின்ற ஒரு தகுமை பெற்று விடுகிறார்கள். அந்த ஒரு தன்மையைத்தான் அடுத்த நிலையில கிரகஸ்தம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்து வானப்பிரஸ்தம் என்று சொல்லுகிறார்கள். அது 25 வயதா பிரிக்கிறாங்க. பிரம்மச்சரியம் 25 வயதாகிறது. அந்த 25 வயது வரைக்கும் ஒரு கட்டுப்பாடோட இந்த அறிவெல்லாம் பெற்றுவிட்ட ஒரு மனிதன் 25லிருந்து 50 வயது வரை எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாமல் தன் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு வல்லமை பெற்று விடுகிறான். அதற்கு பிறகு 50லிருந்து 75 வரைக்கும் வானியல் சார்ந்த அறிவை பெறுவதற்கு வானப்பிரஸ்தம் என்ற ஒரு தன்மையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலை. அந்த 75 நிறைவு பெறுகின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவு ஏற்பட்டு விடுகிறது. அப்பொழுது போதுமென்ற மனம் ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு சந்நியாசம் என்ற ஒரு நிலையை பெறுகிறான். அந்த சந்நியாசம் என்பது தன்னை முழுமையாக இந்த சமுதாயத்தில் பெற்ற பல நன்மைகளுக்கு ஒப்புக்கொடுத்து, தன்னை சேவை செய்வதற்காக, தொண்டு செய்வதற்காக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மலருகிறது. அப்ப அந்த சந்நியாசம் என்ற அந்த நிலையும் முடிகின்ற பொழுது, இந்த வாழ்க்கை, இந்த பிறப்பு முழுமையாகிறது. அங்கே மகரிஷி சொல்லக்கூடிய இறைநிலை நாடிய அறிவின் முழுமை பயணம் தான் இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிற அந்த நோக்கம் அங்க நிறைவேறி விடுகிறது. இதை அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய அந்த கல்வி அமைப்புகள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தது. இன்றைய காலத்தில் இந்த நுட்பங்களை புகுத்தி சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு வழிகாட்டுதல், தெளிவு என்பது குறைவாக இருக்கிறது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டுதான் அருட்தந்தை அவர்கள் இந்த துறவு என்ற ஒரு தலைப்பிலே பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறாங்க. அது துறவு என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க மகரிஷி. உறவிலே கண்ட தெளிவு. அந்த உறவிலே கண்ட தெளிவு விளங்கி விடுமேயானால் நமக்கு உண்மை நிலை தெளிவு வந்துவிடும். அதாவது ஒரு பாடல்லே கூட சொல்லுவாங்க, யான் எனது பிறப்பு இறப்பை அறியேன், எனினும் அவ்விரு நிகழ்ச்சியை என் மனத்தில் கொண்டே பொன்முதலாய் பொருளனைத்தும் ஈட்டுகின்றேன். புவி வாழ்வின் இயல்பொக்க பொதுநலமே கருதி நன்மை எனும் வழிகளிலே நற்செலவாக்கி
நற்சமயம் வாய்க்குமெனில் அழித்திடுவேன். இது முழுவதையுமே அழித்துவிடு என்றார். இன்முகமோ எனது செல்வம், வீடோ ஏகவெளி என்று எண்ணி யான் துறவு பூண்டேன்னு சொல்றாரு. அதாவது அந்த துறவுங்கிறதுக்கு விளக்கமே இப்போ புரியாத நிலை தான் இருந்துட்டு இருக்குது. ஒரு விரக்தி அடைந்தவர்கள், வாழ்க்கையிலே வாழ தகுதியற்றவர்கள், இயலாமையில இருப்பவர்கள், வெறுப்பில இருப்பவர்கள், குழப்பத்தில இருப்பவர்கள், இவர்களெல்லாம் என்ன பண்றாங்க, வெளிய குடும்பத்தை விட்டு வெளியேறி துறவி என்ற நிலையில போய்விடுகிறார்கள். அது அல்ல துறவு என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த தெளிவான விளக்கம் சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம் முழுக்கவே தன்னுடைய வீடாக பாவிக்கின்ற ஒரு தன்மை தான் துறவுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த உறவிலே கண்ட தெளிவு வேண்டும் நமக்கு. அப்ப அந்த தெளிவு இருந்ததுன்னா, நம்ம எந்தெந்த பொருளோடு, எந்தெந்த நபரோடு எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்று தெளிவு ஏற்பட்டுவிடும். ஏனென்றால், மனித வாழ்க்கை என்பது இக வாழ்க்கையில் மாயையோடு தொடர்பு கொண்டே ஆக வேண்டும். ஆனால், அது ஒரு தெளிவோடு தொடர்பு கொள்ள வேண்டுமானால், இங்கு அது ஒரு விளையாட்டாகத்தான் இருக்கும், இயக்க நிலையில. ஆனா, உண்மையான உறவு என்பது நம் மனதின் மூலமாக அந்த மெய்ப்பொருளோடு இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால், இந்த மாயையான பொய்யோடு விளையாடிக் கொண்டே, அந்த மெய்யோடு உறவாடிக் கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய நிலை சிறப்பாக இருக்கும். ஆனால் மாறாக, இங்கே நம்முடைய உறவு மாயையோடும், விளையாட்டு மெய்யோடும் இருக்கின்ற ஒரு நிலை இருப்பதனால்தான், ஒரு தெளிவற்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு அந்த நுட்பங்கள் புரியவில்லை. அதாவது அந்த இப்ப நெறைய ஆன்மீகம்னா என்ன? தெய்வம்னா என்ன? எப்படி இயற்கையிலிருந்து ஆற்றலை நாம் ஈர்த்துக் கொள்ளுவது? இந்த நுட்பங்கள் பெற முடியாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எத்துணை ஆண்டு காலம் நாம சுற்றினாலும், எத்துணை ஆண்டு காலம் வழிபாடு செய்தாலும், இவை அனைத்தும் சடங்கு முறைகளாகத்தான் மரணிக்கின்ற வரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த உண்மை நிலை தெளிவு ஏற்பட வேண்டுமானால், அந்த நுட்பங்கள் நமக்கு தெரிந்தாக வேண்டும். அந்த நுட்பங்கள் நமக்கு பயிற்றுவிக்க வேண்டும். அப்படி தெரிகின்ற பொழுதுதான் நமக்கு அந்த தெளிவு ஏற்படும். அதுதான் உறவிலே கண்ட தெளிவு துறவுன்னு சொல்லி மகரிஷி சொல்றாங்க. இதுல இந்த பஞ்சபூதங்கள்ல காற்று என்பதுதான் மிக உன்னதமானதாகவும், முக்கியமானதாகவும் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக அந்த நெருப்பு என்ற ஒன்றும் இருக்கிறது. இந்த யோக நிலையிலே நம்முடைய உடலில் இவைகள் நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது காற்றின் கணக்கை அறிவாரில்லை என்று திருமூலப் பெருந்தகையும் சொல்லுகிறார்கள். அவர் இந்த பாலுணர்வு சார்ந்த ஒரு கல்வியை பரியங்க யோகம் என்ற தலைப்பிலேயும் குறித்திருக்கிறார்கள். இதை ஒரு யோகமாகத்தான் அவர் குறித்திருக்கிறார்கள். அதனால்தான் சுவாமி விவேகானந்தரும் இன்றைய இளைஞன் இந்த திருமூலம் என்ற திருமூலர் எழுதியிருக்கின்ற திருமந்திரத்தை படித்துவிட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அத்துணை விளக்கமும் அதில் அடக்கியுள்ளது. மகரிஷி அவர்கள் இந்த எல்லா தத்துவ ஞானங்களையும் சாரமாக தொகுத்து சாமியங்களாக நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று நம்முடைய இறையாசிரியர் நன்மணி ஐயாவும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் அவ்வளவு தூரம் படித்து போராடி பெற வேண்டிய அத்தனையுமே மிக நுட்பமாக எளிமையாக நமக்கு புரிய வைத்திருக்கிறார் அருட்தந்தை அவர்கள். அப்ப முதல்ல நமக்கு உடல் சார்ந்த ஞானம் வேண்டும். அப்புறம் உயிர் சார்ந்த ஞானம் வேண்டும். இந்த காற்றை பத்தி சொல்லும் பொழுது நிறைய சிறப்பா சொல்றாங்க. அது ஒரு 60% நம்முடைய உடலை தூய்மைப்படுத்திவிடும் என்று சொல்லுகிறார்கள். மீதி 40%த்துல 20% ஒழுக்க பழக்கங்களாகவும், 20% நம்முடைய அந்த தவம் நிலை மற்றும் அது சார்ந்த அந்த நுட்பங்களை தெரிந்து கொண்டால் 100% நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். புறத்திலே இருக்கின்ற காற்று அது சுத்தமில்லாத காற்றாக இருந்தாலும், இங்கே நமக்குள் நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டால், அந்த பொல்யூட்டட் அட்மாஸ்பியர் என்ற நிலையிலேயும் நாம் ஆரோக்கியமான உடலோடும், ஆரோக்கியமான மனதோடும் வாழ முடியும். வாழ்ந்து மரணமிலா பெருவாழ்வை அடைய முடியும் என்பதைத்தான் நம்முடைய நாட்டின் மெய்யுணர்வாளர்கள் இந்த உலகிற்கு, விஞ்ஞானிகளுக்கு காட்டியிருக்கிறார்கள்.
அது பல சான்றுகள் இருக்கிறது. அந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைய முடியும். அப்பொழுது இந்த தன்மைகளை எல்லாம் பெற வேண்டுமானால், அந்த நுட்பங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம் மேலோட்டமா தான் எதையும் பார்க்கிறோம். இப்ப காடுகளுக்கு சென்றார்கள், குகைகளில் தவம் செய்தார்கள், மரத்தடியில இருந்தார்கள் என்றெல்லாம் நினைக்கின்றோம். மனிதன் என்பவன் மனம் உள்ளவன். இயற்கை என்பது அதுக்கு மனம் இல்ல. அதுக்கு அதுக்கு மனம் என்பது மனிதன்ட்ட இருக்கிற மனம் மாரி இல்ல. பஞ்சபூதங்களா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. அது இறைநிலையிலிருந்து வந்தது. அது அப்படியே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்ப அங்கிருந்து பிரிஞ்சு வந்தது பாருங்க. அந்த இடத்துல தான் எங்க எப்படி வந்தது? என்ன சிக்கல்? என்ன குழப்பம்னு சிந்திச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த புரிதல் நமக்கு வந்துவிடுமேயானால், இந்த பாலுணர்வு என்பது இறையுணர்வு சார்ந்தது என்ற உண்மை நமக்கு அங்கேயே விளங்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு தன்மை நமக்கு கிடைத்துவிடும். அந்த பஞ்சபூதங்கள்ல அங்கங்கு இருக்கக்கூடிய ஆற்றலை கிரகித்துக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் தவத்தை அங்கே மேற்கொண்டார்கள். அது ஏதோ இந்த உலகத்தெல்லாம் விட்டு போயிரணும், தனியா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. அது ஒரு சிலருக்கு அந்த குழப்பம் இருந்தாலும், பெரும்பாலும் அவ்வாறு அவர்கள் செய்தது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை, இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து, இயற்கையில் இருக்கின்ற சக்திகளை பெற்று அவர்கள் முழுமை பெற்றார்கள். பரிபூரணத்துவத்தை அடைந்தார்கள். அந்த ஒரு சில வேர்களிலிருந்து வரக்கூடிய காற்று, அந்த இலைகள், தழைகளிலிருந்து வரக்கூடிய காற்று, அந்த காற்றெல்லாம் நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்முள் இருக்கக்கூடிய பல நோய்களை நீக்கக்கூடிய தன்மை பெற்றது என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு முறையாக பயிற்சி பெற்ற ஒரு யோகியே தன்னில் இருக்கக்கூடிய காற்றைத்தான் பிறருக்கு செலுத்தி, அந்த தீட்சை என்ற ஒரு முறையிலே அவர்களை உன்னதமாக்கி இருக்கிறார்கள். இது குருகுல கல்வியிலே காலந்தொட்டு நடந்திருக்கிறது. அப்பொழுது அங்கே குருவின் சேவை மகத்தானதாகவும், உன்னதமானதாகவும், சிறப்பானதாகவும் இருந்திருக்கிறது. அந்த நிலையில் அந்த சீடர்கள் சிறப்பான ஒரு மெய்யறிவு பெற்று, மெய்யுணர்வு பெற்று இந்த வாழ்க்கையிலே சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அருட்தந்தை அவர்களும் இதை செயல் விளை உணர்கல்வி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இது உணர்கல்வி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இதை உணர்ந்து அதற்கு பிறகு விளக்க முற்பட்டால்தான் அது முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கல்வி தேவை. அது ஒரு அவசியமானது. மனித குலத்திற்கு தேவை. இது நீண்டு வந்துவிட்ட காரணத்தினால், இங்கே கர்ம வினை பதிவுகள் நிரம்பிவிட்டது. அந்த கர்ம வினை பதிவுகளும் இதை விளங்கிக் கொள்ள முடியாதவர்க்கு ஒரு தடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இங்க உடல் சார்ந்த ஞானமும் இல்ல, உயிர் சார்ந்த ஞானமும் இல்ல. இப்போ நமக்கு பசி எடுக்குது. பசி எடுத்தாக்கா, ஒரு 4 இட்லி சாப்பிட்டோம்னா, அந்த உணவு சாப்பிட்ட உடனே பசி போயிருச்சு. அப்படின்னாக்கா, அங்க ஒரு இன்பம் கிடைக்குது. அது ஒரு உண்மையான இன்பம். அது பரவால்ல. ஆனா மயக்க நிலையிலேயே புலன்வயப்பட்ட நிலையில நாம இருந்தோம்னா, அந்த ருசி நமக்கு பசியே இல்லாதப்ப கூட சாப்பிடலான்னு தோணுச்சுன்னா, மேலும் மேலும் சாப்பிடும் பொழுது அந்த இன்பமே துன்பமாகி விடுகிறது. அந்த பெருகும் இன்பம் என்பது துன்பமாகி விடுகிறது. அப்படித்தான் இந்த பாலுணர்வு நிலையிலும் நமக்கு உண்மை நிலை தெளிவில்லாத காரணத்தினால், இது இறை உணர்வு சார்ந்தது என்ற அறிவு இல்லாத காரணத்தினால், அங்கேயும் ஒரு சிக்கல், ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த சுத்தவெளி தத்துவத்த சாமி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு தன்னிருக்க சூழ்ந்தெழுத்த ஆற்றல் இருக்குது. அது ஒரு அதிர்வு அதுக்குள்ளவே இருந்துட்டு இருக்குது. ஏன்னா பேரறிவு, பேராற்றல் மிக்கது. அந்த பேரறிவோடு நாம் இணைகின்ற பொழுது தான், பிரபஞ்ச அறிவே பேரறிவுன்னு சொல்றாங்க. உண்மை நிலை தெளிவு நமக்கு கிடைக்கும். அது அங்கருந்து அந்த டோட்டாலிட்டி அது ஃபிராக்ஷன் ஆயி, அது கீழ வந்துடுச்சு. அது அங்க அணுக்களாகி, அணுக்கள்லாம் கூடி பஞ்சபூதங்களாச்சு. பஞ்சபூதங்கள்ல இருந்து ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுன்னு 6வது அறிவு படைத்த மனிதன் வரைக்கும் வந்தாச்சு. இந்த 6 அறிவுக்கு வர்ற வரைக்கும் 5வது அறிவு வரைக்கும் இயற்கையோடவே இணைந்த வாழ்க்கையாகிவிட்டது. அங்கே எந்த குழப்பமும் இல்ல. அங்க இயற்கை என்ற இறைநிலையே அதை வழிநடத்தி விட்டது. அதன்படியே அது இயல்பா இருந்துருச்சு. ஆனா அங்க பதிந்த மொத்த பதிவுகள் அனைத்தும் 6வது அறிவு பெற்ற மனிதன்ட்ட வரும்பொழுது தான்,
அங்க அது வந்து பரிணமிக்க ஆரம்பிச்சிருது. அப்ப அந்த 6வது அறிவுன்னா என்ன? அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு தெளிவில்லாத காரணத்தினால், மீண்டும் மீண்டும் அந்த ஐயறிவு நிலையிலேயே உழன்று, மனிதன் தெளிவு பெற முடியாத ஒரு நிலைக்கு ஆளாகி விடுகிறான். அங்க உண்மை நிலை தெளிவு என்பது கிடைக்காத ஒரு நிலையாகி விடுகிறது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் சிக்கல் ஏற்படுகிறது. கர்மவினை பதிவுகள் கூடிக்கொண்டே போகிறது. இத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, குறிப்பா கவனித்து பார்க்க வேண்டும். இப்ப சமுதாயத்துல ஆண், பெண் தன்மை. இப்போ ஆண், பெண் தன்மைனாவே ஒரு ஈர்ப்பு தத்துவம்னு சொல்லுவாங்க. ஆணுக்கு பெண்கள் மேலவும், பெண்களுக்கு ஆண்கள் மேலவும் ஒரு ஈர்ப்பு தத்துவம் இருக்கும். ஈர்ப்பு விதி. இது எதற்காக இருக்கிறது என்று பார்த்தோமானால், அந்த பஞ்சபூதங்களா பிரிஞ்சு வந்தப்ப, அதுக்கு பிறகு என்ன மாற்றம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க ஒரு புரிதல் வரும். இது எங்க ஆணாகவும், பெண்ணாகவும் பிரிந்தது என்று பார்க்கின்ற பொழுது, அங்கும் ஒரு புரிதல் வரும். அப்பதான் இந்த பாலுணர்வு எதற்கு? இது ஆன்மீகம் சார்ந்ததா? இறை உணர்வு பெறுவதற்கா? என்ற ஒரு உண்மை விளங்கும். புரிதல் வரும். இது இல்லாத வரைக்கும், அந்த புரிதல் என்பது இருக்காது. அது ஒரு மயக்க நிலையிலே, இச்சை வயப்பட்ட நிலையிலே, அது ஒரு கொச்சையாகவே செயலாக்கமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும். அப்ப அது வந்து என்னவாயிரும்னாக்கா, அதுல ஒரு உடல் பலவீனமும் ஏற்பட்டுவிடும். அங்கே மன பலவீனமும் ஏற்பட்டுவிடும். அங்க அறிவும் இருக்காது. இப்போ குழப்ப நிலை ஏற்பட்டு, மேலும் மேலும் சிக்கலுக்குள்ளானதாக ஆகிவிடும். அதை போக்குவதற்கு தான் மகரிஷி நமக்கு அடிப்படையா அங்க அந்த ஆசிரமம் 4 வகை ஆசிரம கல்வி இல்லனாலும், காயகல்பம் என்ற ஒரு பயிற்சிய இங்க தான் நமக்கு மகரிஷி குடுக்குறாங்க. அந்த வித்து சக்தியினுடைய பெருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வித்து சக்திய அந்த 25 வயதுக்குள்ளேயே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மனதையும், உயிரையும் உணர்ந்து, நெறிப்படுத்தி, ஒருமை நிலைப்படுத்திய அந்த நிலைக்கு தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. ஏன்றால் அந்த 25க்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில வந்து உடல்லாம் வீணாகி, மனம், உயிரெல்லாம் கெட்டுப்போன பிறகு திரும்பி எடுக்கின்ற பொழுது, முழுமையான அந்த ஒரு நிலை ஏற்படாது. அந்த இளம் பிராயத்திலிருந்தே கிடைக்கின்ற பொழுது, அது ஒரு சிறந்த தன்மை ஏற்படும். அங்கே உயிர் தூய்மை ஏற்படுகிறது. அந்த வித்து சக்தியும் தூய்மையாகிறது. அப்ப அவர்களுக்கு வாழ்க்கை நிலைன்னா என்னன்னு தெரியுது. அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளும் அந்த கருவில் தெருவுடைய குழந்தைகளாக பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது அந்த பதிவுகள் எல்லாம் கழிந்து குறைந்த நிலையில இருக்கிற பதிவோட பிறக்கிற வாய்ப்பு கிடைக்குது. தாய் தந்தையர்கள் கொஞ்சம் பதிவை குறைத்து விட்டால், அந்த குழந்தைகளும் அதற்கு பிறகு முயன்று குறைக்கக்கூடிய அறிவையும் பெற்று விடுகிறார்கள். அப்ப மனித குலம் தொடர்ந்து ஒரு சிறப்பான வழியை நோக்கி பயணிக்கின்ற ஒரு சாத்தியமான வாய்ப்பு ஏற்படும். இதத்தான் நாம செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு மனவளக் கலைஞர்களுக்கு நமக்கு இருக்கு. அந்த இப்ப இளம் பிராயத்திலேயே பள்ளி, கல்லூரிகள்ல நாம குறிப்பா இந்த பயிற்சிய குடுக்கிற பொழுது, அவர்களுக்கு இது தெளிவு ஏற்பட்டு, அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வயதானவர்கள் பெறுவதை விட, இந்த இளைஞர்களுக்கு இந்த பயிற்சி போய் சேரும் பொழுது, இந்த உண்மை நிலை தெளிவு ஏற்பட்டுவிடும். அப்ப இது இந்த எங்க பிரிஞ்சுதோ, அந்த ஆண், பெண் தன்மையிலிருந்து அந்த முழுமையை நோக்கி போறதுக்காகத்தான் இந்த ஈர்ப்பு விதி ஏற்படுகிறது. அதை நாம அந்த பாலுணர்வுல கூட இறுதிக்கட்ட நிலை என்று வருகின்ற பொழுது, அங்கே ஒரு மெய்யுணர்வு நிலைதான் ஏற்படும். ஆனா அது ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்றாங்களே, அது ஒரு மின்னல் மாரின்னு சொல்றாங்க. இறையாசிரியர் நன்மணி ஐயா கூட. அது மாரி தான் இருக்கும். அப்புறம் என்னன்னாக்கா, மயக்க நிலையில இருந்தா அது கூட சரியா உணர முடியாது என்றும் சொல்லக்கூடிகிறார்கள். இந்த ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். ஆனா 5 அறிவு வரை இந்த மயக்க நிலை இல்லை. 6வது அறிவு பெற்ற அந்த மனிதனிடம் மட்டும் தான் இந்த மயக்க நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் கடந்து விட்டோமானால், அந்த உணர்வு நிலை தெளிவாகிவிடும். அப்ப நமக்கு எதற்காக நமக்கு இந்த குடும்பம், கட்டமைப்பு, இந்த உறவு எதற்காக? நம்முடைய பங்கு என்ன? நாம என்ன செய்யணும்? அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துவிடும். அதாவது இத என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அ அந்த டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முழுக்க முழுக்க என்னுடைய பொறுப்பே இந்த சமுதாயத்துல. நான் தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு ஏற்பட்டுவிடும். அந்த தெளிந்த நல்லறிவு வருகின்ற பொழுது, முழுமை நிலை தெளிவு ஏற்படுகின்ற பொழுது அந்த மாரி ஆயிரும். இந்த பால் உணர்வு ஆன்மீகம் சார்ந்தது அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுட்ட உடனே, அதுல ஒரு அளவு முறையும் நமக்கு வந்துவிடும்.
அதுல வந்து ஒரு தெளிவு ஏற்பட்டுவிடும். அந்த முறை மாறாமல், அளவு மீறாமல் என்று அருட்தந்தை சொல்கிறார்கள் இல்லையா? அந்த ஒரு தன்மை ஏற்பட்டுவிடும். அப்படி வந்துவிடுமேயானால், நமக்கு அது சிறப்பான ஒரு நிலையை நாம் எட்டிவிடலாம். இது வந்து இந்த பிறப்புல மனித பிறப்புங்கிறது ரொம்ப அற்புதமான பிறப்பு. இத சரியா கவனித்து பார்த்தோமானால், நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக நமக்கு வடிவமைத்திருக்கிற சில வாழ்க்கை நிலை பழக்கங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, மிக சிறப்பாக இருக்கும். இப்ப நெறைய சொல்லுவாங்க. இந்த குழந்தைக்கு உயிர் வர்றது, உடல் வர்றது, அதெல்லாம் இப்போ வருது, அப்போ வருதுன்னு. அது எல்லாம் வந்து ஆண், பெண் தத்துவப்படி அவங்க பாலுணர்வுல ஈடுபடுகின்ற பொழுது, ஆணுடைய உயிர் சக்தியும், பெண்ணுடைய உயிர் சக்தியும் இணைந்து விடுகிறது. அங்க வந்து ஆணுடைய சக்தியானது பெண்ணுடைய சக்தியோடு கலந்து விட்ட பொழுதே, அங்க அதனுடைய ஒட்டுமொத்த பதிவெல்லாம் அதிலே தாங்கி விடுகிறது. அதற்கு பிறகு அந்த பெண்ணினுடைய உடல் வளர்ச்சி, அவங்க எடுத்துக்கிற உணவு, அவங்க எடுத்துக்கிற பழக்கவழக்கம், அவங்களை சார்ந்ததாகவே அந்த குழந்தையுடைய தன்மை, அந்த தாயினுடைய கருவயிற்றிலே வளருகிறது. அப்ப இத ஒரு மனித பிரம்மம் என்று சொல்லுகிறார்கள், ஒரு பெண்ணை. ஏன்னா பெண்ணின் பெருமைன்னு மகரிஷி ஏன் சொல்லிக்கிறாருன்னு பார்த்தோம்னா, இங்க அதெல்லாம் கூட நாம புரிந்து கொள்ளலாம். அதாவது மாதவராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெண் தன்மைக்குள்ள தான் பல சிறப்புகள் இருக்கிறது. படைக்கின்ற பிரம்மம் என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் அந்த குழந்தை பிறப்புல இருக்கிற அந்த பெண்ண புகுந்த வீட்லயும், பிறந்த வீட்லயும் அவ்வளோ ஒரு பாதுகாப்பா கவனித்துக் கொள்ளுகிற ஒரு தன்மை. அவர்களுக்கு ஒரு வளைகாப்புன்னு ஒரு நிகழ்ச்சி வச்சு, அங்க அந்த இடத்துல ஒரு தெய்வமாகவே அங்க அந்த சடங்குகள்லாம் செய்றாங்க. வளையல்லாம் போட்டு, மஞ்சள், குங்குமம் வச்சு, அவங்களுக்கு அந்த நலங்கு வைக்கிற சடங்குகள் என்று சொல்லி, அந்த மாப்பிள்ளை வீட்டார் வந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட குடைகளிலே சில இடத்துல இந்த சம்பிரதாயம்லாம் இருக்கு. அந்த மேடைக்கு அழைத்து வந்து அமர வைத்து, ரொம்ப மரியாதைக்குரியவர்களாக அந்த தாய், அந்த ஒரு அடுத்த ஒரு குலத்துக்கு வாரிசு குடுக்கக்கூடிய அந்த தாய், அந்த பிரம்மத்தை சிறப்பு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தன்மை மனித குலத்தில் தான் இது அமைகிறது. அங்கவே சிந்திச்சு பார்த்தோம்னா, பல உண்மை புரியும் நமக்கு. இது வந்து ஏதோ உடல் சார்ந்ததா, மனம் சார்ந்ததா என்ற ஒரு கேள்வி அங்கவே நமக்கு பதில் கிடைத்துவிடும். இது உயிர் சார்ந்த ஒன்று. அது இறையுணர்வு பெறுவதற்கான ஒன்று. நாம் நம்முடைய பதிவுகளை கழித்ததனால் நமக்காக ஒரு உயிர் ஜனிக்கிறது. அதுவும் தன்னுடைய பதிவை கழித்து தூய்மையாக இந்த சமுதாயத்திற்கு தொண்டாற்றும் என்ற ஒரு உன்னத நிலையை உணர்த்துவதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த நெறிமுறைகளை எல்லாம் வடிவமைத்து பழக்கவழக்கமாக சமுதாயத்திலே வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு நாடு நம்முடைய நாடு. அதனால்தான் சிக்காகோவிலே விவேகானந்தர் நம்முடைய நாட்டின் சிறப்பை பற்றி பேசுகின்ற பொழுது, உலகம் முழுவதும் கைதட்டியது. அங்கே அருட்தந்தை அவர்களும் ஐநா சபையிலே பேசுகின்ற பொழுது, அவர்களும் சிந்தித்து பார்க்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. மகரிஷி உலக சமாதானம் என்று சொல்லுகின்ற பொழுதும், அதுவும் உன்னதமாக திரும்பி பார்க்கின்ற ஒரு நிலையிலே இருக்கிறது. இன்று வரை மகரிஷியின் தத்துவங்களும் யாராலும் எந்த விதமான விமர்சனமும் செய்ய முடியாத வகையிலே ஏற்புடையதாகவும் இருக்கிறது. நமக்கும் அது வழிகாட்டுவதாகவும், பயனுள்ளதாகவும் இருக்கிறது. இந்த ஒரு உண்மை, புரிதல் நிச்சயம் நமக்கு வேண்டும். அப்ப இத கொடுப்பதற்கு ஒரு அமைப்போ, தனி ஒரு மனிதமோ அல்லது ஏதேனும் ஒரு சூழலில் இந்த நுட்பங்களை சிறப்பாக நம்முடைய இளைய சமூகத்தினருக்கு கொடுக்கின்ற பொழுது, அது நிச்சயம் பரிணமித்து தொடர்ந்து வருகின்ற சமுதாயம் பதிவு நீங்கிய சமுதாயமாகும். ஆனால் தற்போதைய நிலை பார்த்தோமானால், ஒரு அவலத்திற்குரியதாக தான் இருக்கிறது. நாம பெற்றெடுக்கிற குழந்தைய நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு பொறுப்பு நம்ம பொறுப்பும் தெரியல. நம்முடைய கணவன் மனைவிங்கிற பொறுப்பும் தெரியல. மற்ற உறவுகளுடைய பொறுப்பும் தெரியல. நம்முடைய குழந்தைகள் பொறுப்பும் தெரியல. ஏன்னா, உயிர் பற்றிய ஞானம் இல்ல. மனம் தான் இருக்குது நம்மகிட்ட. உடல் பற்றிய ஞானமும் இல்ல. அப்ப இந்த மனம் போன போக்குல நாம என்ன நெனைக்கிறோம், அந்த உயிர் எதுக்கு வந்து உயிருக்கு ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கப்படி அந்த உலகத்துல சுதந்திரமா அறிவின் பயணத்துல ஈடுபட்டுச்சுன்னா, அது சிறப்பா செயல்பட முடியும். ஆனா, அத செயல்பட விடாம தடுக்கிறது அங்கவே பெற்றோர்களாலவே அங்கே தடுக்கப்பட்டு விடுகிறது. இந்த குழந்தை இப்படித்தான் வளரணும். இது இப்படித்தான் ஆகணும். எதிர்த்த வீட்டு பையன் பாரு, பக்கத்து வீட்டு பையன் பாரு, உங்க அக்காவ பாரு, உங்க அண்ணன பாரு, தம்பிய பாரு. இப்படி சொல்லி, சொல்லி, சொல்லி அவர்களை வந்து ஒரு மாரி ஆக்கிர்றாங்க. அந்த
உயிர் வந்ததனுடைய நோக்கம் அதற்கு புரியாமல் போய்விடுகிறது. அப்ப இவங்ககிட்ட இருக்கிற ஒரு 10 டன் பதிவு அதுக்கு ஏத்துறாங்க. அதுகிட்ட ஏற்கனவே 5 டன்னோட கொண்டு வந்தது. மொத்தமும் சேர்த்து நம்ம பதிவும் நீங்கல, நமக்கு வர சந்ததிகளும் பதிவு நீங்காதவர்களா வந்து தொடர்ந்து இதே ஒரு நிலை நீடிக்கிறது. அப்பொழுது இந்த சமுதாயம் அறிவிலே தெளிவு பெறக்கூடிய நிலை இல்லாமல், தெளிந்த நல்லறிவு பெறாமல், வினை தூய்மை, மன தூய்மை இல்லாமலே சிக்கலிலே சிக்கிக்கொண்டு வாழ்கின்ற ஒரு அவல நிலை தான் ஏற்படுகிறது. ஆனா இறைநிலை இதை கருணையோடு பார்த்து, அதை வழிநடத்த, வழிகாட்ட வாய்ப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி மனித குலத்தில் இல்லாத காரணம் ஒன்றே தவிர, ஆனால் இயற்கை அது கருணையோடு கொடுக்க தயாராக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இங்கு அதுவே தன்மாற்றம் பெற்று மகான்களாகவும், குருமார்களாகவும், இந்த இறை தத்துவங்களாகவும் நமக்கு வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்ளுவதிலே நமக்கு இருக்கின்ற ஒரு குறைபாடு ஒன்றுதான் தடையாக இருக்கிறது. அதை நாம் சிந்தித்து செயலாற்றுவோமேனால் சிறப்பாக வரலாம். அங்கே கவனித்தல் என்ற ஒன்று தேவைப்படுகிறது. அங்கே நமக்குள்ளாக தவம் தேவைப்படுகிறது. அந்த தவத்திலே அமைதி தேவைப்படுகிறது. அந்த அமைதியிலே ஒரு தெளிவு ஏற்படும், ஞானம் ஏற்படும், அறிவு மேலோங்கும். அப்பொழுது நாம் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும், எல்லா விளக்கமும் புரிந்துவிடும் நமக்கு. இதைத்தான் நபிகள் நாயகமும், நான் அவன் பிடரிக்கு பின்னே இருந்தாலும் என்னை அவன் அறிய முற்படுவதில்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்ப நமக்குள்ளாக இருக்கிறது. இறை அறிவும் நமக்குள்ளாக இருக்கிறது. இறைத்தன்மையும் நமக்குள்ளாக இருக்கிறது. தடையாக இருப்பது நம்முடைய கர்ம வினை பதிவுகள் மட்டுமே. அந்த பதிவுகளை கண்டறிந்து அதிலிருந்து கடந்து வர முயற்சி செய்து விடுவோமேயானால் நமக்குள்ளாக இருக்கிற இறைத்தன்மை வெளிப்படும். அந்த இறைத்தன்மை வெளிப்படுகின்ற பொழுது நம்முடைய செயல்பாடு அனைத்தும் தெளிந்த நிலையிலே, தெளிந்த நல்லறிவோடு சிறக்கும். அப்ப தெளிந்த நல்லறிவு பெற்ற தம்பதிகளுக்கு சிறந்த கருவில் திருவுடைய ஞான குழந்தைகளே பிறப்பார்கள். அவர்களே மேலோங்கி சமுதாயத்தில் நல்ல விதமான தொண்டாற்றி சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். இந்த ஒரு உன்னத நிலையை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ இப்ப இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு வந்தாரு, அல்லது புத்தர் இந்த உலகத்துக்கு வந்தாரு, வேதாத்ரி மகரிஷி வந்திருக்காரு, இன்னும் பல மகான்கள் வந்திருக்கிறாங்க, திருவள்ளுவர் பெருந்தகை, இப்படி இது யாரோ ஒரு சிலர் பறந்துருவாங்க, வந்துருவாங்க அப்படின்றது மட்டுமல்ல. அவர்களை பெற்றவர்களும் ஒரு தாய் தந்தையர்களே. அவர்களும் ஒரு தாய் தந்தையினுடைய சராசரி வாழ்க்கை நிலையிலிருந்து, தாயினுடைய கருவறையிலிருந்து வந்தவர்கள் தான். ஆனால் அவர்களும் சந்தித்த நிலைப்பாடுகளிலே பல நெருக்கடியான, இக்கட்டான சூழல்களை சந்தித்திருக்கிறார்கள். அப்படி சந்தித்து அதன் மூலம் தெளிவு பெற்று உன்னத நிலையை அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இயற்கையே குருவாக இருந்திருக்கிறது. சிலருக்கு மனித ரூபத்திலே குருவாக இருந்திருக்கிறார்கள். சிலருக்கு பிரபஞ்சமே நேரடியாக ஆட்கொண்டு வழிநடத்தி இருக்கிறது. அப்படி வருகின்ற பொழுது அவர்களுக்கு தன் தாய் தந்தையரிட்ட பெயர் மாறி அவர்களுக்கு சிறப்பான ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட உன்னத நிலையை பெற்றவர்தான் அங்கே நான் யார் என்ற ஒரு உண்மையை அறிந்த பின் வெங்கட்ட ரமணன் என்பவர் ரமண மகரிஷியாகிறார். சுவாமி விவேகானந்தர் நரேந்திரனாக இருந்தார். அவர் தன்னை உணர்ந்து தன் அறிவு பெற்ற பிறகுதான் அங்கே சுவாமி விவேகானந்தர் ஆகிறார். அதே போல் கதாதரர் என்ற ஒருவர் தன்னை அறிந்த பிறகு அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகிறார். அங்கே ஐரோப்பா நாட்டிலே இம்மானுவேல் என்பவர் தன்னை அறிந்த பிறகு இயேசுநாதர் ஆகிறார். அப்படித்தான் இங்கே நம்முடைய நாட்டிலே சங்கரன் என்பவர் ஆதி சங்கரராகிறார். இப்படித்தான் அவர்கள் பெற்றோர் இட்ட பெயரை தாண்டி தன்னை அறிந்து முழுமை பெற்ற பிறகு இந்த சமுதாயத்திலே உன்னதமான ஒரு உயர்ந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றளவும் நமக்கு வழிகாட்டியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆற்றலும் அறிவும் நமக்கு துணை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது முயற்சி மட்டுமே. அந்த முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த முயற்சியை சிறப்பாக நாம் செய்வோமானால் நிச்சயமாக நமக்கு அந்த தெளிந்த நல்லறிவு கிடைக்கும். அந்த தெளிந்த நல்லறிவோடு நாம் செயல்படுகின்ற பொழுது நமக்கான வாழ்க்கை விளக்கங்கள் தெரிந்துவிடும். அப்ப நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன? நாம் எதற்காக வந்திருக்கிறோம்? எப்படியெல்லாம் வாழ வேண்டும்? எப்படி உறவுகளோடு நம்முடைய நிலைப்பாடு இருக்க வேண்டும்? இந்த சமுதாயத்தோடு எப்படி நம்முடைய நிலைப்பாடு இருக்க வேண்டும்? இந்த இறை உணர்வு என்பது எப்படி
இருக்க வேண்டும்? அறிவு நிலை தெளிவில எப்படி இருக்க வேண்டும்? அனைத்து உண்மைகளும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படி புரிகின்ற பொழுது, நிச்சயம் இந்த சமுதாயம் ஒரு உன்னதமான சமுதாயமாக, உலகத்திற்கே வெளிச்சம் காட்டக்கூடிய, ஒரு வழிகாட்டக்கூடிய சமுதாயமாக விளங்கும். அதற்கான அத்தனை தகமைகளும், தன்மைகளும் நம் நாட்டில் இருக்கின்றது. ஆனால் இவை அனைத்தும் நாம் வெறும் பேச்சாகவும், எழுத்து வடிவாகவும், பெருமைக்குரியதாகவும் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. செயல் வடிவில் இல்லை என்பதே உண்மையான ஒரு உண்மை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு இதை செயலாக்கம் செய்ய முயற்சி செய்வோமேயானால், நாம் செயல் வீரர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியும், மகிழ்ச்சியும், மனநிறைவை பெற்று, அதை இந்த உலக மக்களுக்கும் கொடுத்து உன்னதமான வாழ்வை பெறுவோம். அப்பொழுது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு சொன்ன உலக சமாதானம் ஏற்படும். உலகம் நம்மை திரும்பி பார்க்கும். உலகை நம்முடைய அடிச்சுவட்டிலே பயணத்தை தொடங்கும். அது சிறப்பாக இருக்கும், உன்னதமாக இருக்கும். அப்படி ஒரு பாக்கியத்தை பெற்றுதான் நாம் அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறோம். எஞ்சிய இந்த காலத்திலாவது நாம் இந்த நுட்பங்களை அறிந்து கொண்டு, நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு இதை புகுத்த முயற்சி செய்வோம் என்று கூறி, இந்த அளவிலே இந்த சிந்தனையை நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.